முத்து வந்து மீனா கிட்ட, மீனா மனோஜ் வந்து 30 லட்ச ரூபாய் ஏமாந்தான் இல்ல, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வருவோம், நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அந்த டைம்ல மீனா இருந்துகிட்டு, ஏங்க நம்ம தாத்தா பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அவங்கள போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க என்னங்கறத விசாரிச்சுட்டு வருவோமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, சரி மீனா நம்ம போற வழி தானே பார்த்துட்டே போலாம் அப்படின்ட்டு அங்க போறாங்க. அங்க இருக்க டிராபிக் போலீஸ் வந்துட்டு, இதெல்லாம் பொது இடம், நீங்க இந்த இடத்துல கடையே வைக்க கூடாது, எதுக்கு இந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கடையெல்லாம் எடுத்துட்டு அந்த தாத்தா பாட்டிய பயங்கரமா வந்து பேசுறாங்க. அந்த டைம்ல முத்து மீனா இவங்கள பேசுறத பார்த்துட்டு, மீனா மீனா இங்க கொஞ்சம் பாரேன், போலீஸ் வந்து இந்த தாத்தா பாட்டியே ஏதோ திட்டுறாங்க போல, நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி போயிட்டு கேக்குறாங்க. பாட்டி வந்து போலீஸ் கிட்ட, சார் நாங்களே கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம் சார், ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த பாட்டியை கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த டைம்ல மீனா வந்து ரொம்பவே பதட்டமா போயிட்டு, பாட்டி பாட்டி எழுந்துறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க. முத்து போயிட்டு போலீஸ் கிட்ட, உங்களுக்கு கடை வந்து வேண்டானா அதை நீங்க எடுத்துருங்க, அது நல்லத்தனமா சொல்லணும், போலீஸ்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, வயசானவங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களை கீழே தள்ளி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. முத்து வந்து அடுத்த அதிரடி முடிவு என்ன எடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.